தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் பின் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி முன்னாலேயே பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதன்படி இப்போ வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள் அப்படிங்கிற கதையாக எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு காரணத்தையும், நான் ஒரு சுகர் பேஷண்ட்டுங்கிற காரணத்தையும், மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்றேங்கிற காரணத்தையும், என் உடம்புக்குள்ளே பல வியாதிகள் இருக்குங்கிற காரணத்தையும், இன்னும் பல்வேறு காரணங்களையும் என்னால் அலைய முடியாது, எங்கேயும் வர முடியாது, போக முடியாது, என் பொண்டாட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட் போலியானது, அவளுக்கு நான் எல்லாமே உதவிகள் செய்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன், அவள் தான் அவசரப்பட்டு அவசரம் கொடுக்க மாதிரி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா சார், எல்லாத்தையுமே நிராகரிச்சிருங்கன்னு சொல்லி இப்போ அவளுக்கு 50,000 ரூபா கேட்டது, அவள் வீடு பிடிக்காமையே 50,000 ரூபாயை முன்கூட்டியே கொடுங்கன்னு சொன்னது, நான் வீடு பிடிச்சதுக்கப்புறம் தர்றேன்னு சொன்னது, ஆல் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க, இந்த மாதம் என்னால் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆக்சுவலாக நான் கொடுக்குறதா இருந்தால் 24 to 27 பிப்ரவரியிலே கொடுத்துருக்கணும், அந்த நேரம் என் கையில் பணம் இருந்துச்சு, இவங்க வீடு பிடிக்க முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஆர்வம் காட்டாமல், இப்போ என்கிட்ட பணம் இல்லை, வீட்டுக்கு பணம் கொடுன்னு சொல்லி என்னை அனுத்துறாங்க சார், இதுதான் உண்மை. அடுத்த மாதம் உறுதியாக, அதாவது வர்ற மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் நான் உறுதியான முறையில் அவங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சிடறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் என்னால் முடிஞ்சதை தான் கொடுக்க முடியும் சார். ஏன்னா எனக்கும் மருத்துவ செலவு, அது போக நான் இப்போ இருக்கிற இடத்துல அவங்களுக்கு உண்டான செலவு, செல்ஃபோன் பில், அப்புறம் இஎம்ஐ, இன்னும் நிறைய எங்களுக்கும் செலவுகள் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் சொல்லிவிட்டு ஒரு சமரச முயற்சியில் அவங்களுக்கு தேவையான பொருளை மாத்திரம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் இப்போ நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த மாதம் பார்த்துக்கிறலான்னு சொல்லி என்னுடைய எண்ணம். இதில் இடையில ஏகப்பட்ட பேர் குளிர்காய நினச்சாங்க, சுமியை தூண்டி விட்டு எப்படியாவது அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவன் இப்படி தான் மாதம் உனக்கு பணம் தர்றேன்னு சொல்லி உன்னை ஏமாற்றுவான், அவன் பேச்சுக்கு மயங்காத, அவன் அப்பப்போ ஒரு நாடகத்தை போடுவான், அதெல்லாம் நம்பாத, நீ கையோட பணத்தை வாங்கு, இல்லைன்னா 2 பேரையும் உள்ளதல்லு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சதி வலைகள், சூழ்ச்சிகள் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்த விட என்னுடைய அன்பும் என்னுடைய உடல்நிலையும் என்னுடைய பொண்டாட்டிக்கு புரிஞ்சு போய் தான் சரி ரைட்டு இந்த வட்டம் நம்ம இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருவோம், ஒரு தடவை அவரும் சரி ரைட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னு சொல்லி சமாதான கொடியை பறக்க விட்டு சமாதான புறாவை பறக்க விட்டுட்டு வந்தாச்சு. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே சுமி நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாத, என் கையில் காசு இருந்தால் நான் கொடுக்குறவன் தான். ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், உனக்காவது கூட 2 பசங்க இருக்காங்க, உன் மைங்க நம்ம மைங்க, அவங்க உன்னைய பார்த்துக்கிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நான் அங்கே விட்டுட்டு இங்கே சுதந்திரமாக இருக்கேன். இப்போ நீ என்னையை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு கிடுக்கிடுப்பி போட்டுக்கிட்டு நீ இப்படி காசை கொடுத்தே ஆகணும், நீ எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா என்கிட்ட எதுவுமே இல்லை இழப்பதற்கு. நான் அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உனக்கு தான் நட்டம். என் உடம்பு இப்போ நல்லா இருக்கிற உடம்பு எதுக்காக நல்லா இருக்குது, இந்த 3 வேளை சோறு திங்கிறதுனாலையும், சரி அவன் நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுனாலையும், கைகால் அமைக்க விடுறதுனாலையும், ஏதோ அப்பப்போ எனக்கு இந்த ரம்ஜான் மாதங்கிறதுனால குடிக்கிறது இல்லை, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி மற்ற நாட்களில் குடிக்கிறதுக்கும் என் கூட கொஞ்சம் குழாவுறதுக்கும் அவள் ஒருத்தி தான் இருக்கா. அதை நீ புரிஞ்சுக்கிறணும். என்னை நீ தேவையில்லாமல் எதிலையாவது லாக் பண்ணி விட்டோ மாட்டி விட்டோ ஏதோ ஒரு பிரச்சனையாகி நான் ஜெயிலுக்கு போனாலோ எனக்கு அங்கே ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, மருந்து மாத்திரை ஒழுங்காக கிடைக்காது, என் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடும். இதை நீ புரிஞ்சுக்கிறணும். சொல்கிறவன் 1000 சொல்லுவேன், பட்டன் போடுறவன் 1000 பட்டன் போடுவான். இதை ஒரு பாடமாக எடுத்துக்க. உன் காசு எங்கேயும் போகாது, என்கிட்ட இருந்தால் உன் காசு பேங்கில் இருக்கிற மாதிரி என்றைக்குனாலும் நான் உனக்கு செய்யத்தான் போகிறேன். இப்போ பெருசாக இது வரைக்கும் செய்யலை, இனிமே உனக்கு நிறையா உதவி செய்யணும், உன்னைய கண்கலங்காமல் வச்சுக்கிறணும். என்ன எனக்கு ஒன்று இடிக்குதுன்னா நீ அடிக்கடி உட்காந்துக்கிட்டு இந்த சுகையில் புச்சிக்குட்டி லவ்யூங்கிறதும் அவனுக்கு ஸ்பேனரை கொடுக்குறதும், என்னை மதிக்காமல் ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் விவாகரத்தை கொடுங்கிறதும். இப்போ நான் கொடுத்துருந்தா உன் நிலைமை என்ன? நான் ரோசப்பட்டு எல்லோரும் என்னை கேட்டானுங்க நாக்கப்புடுங்கிற மாதிரி, ஏண்டா உன்னையே தான் அவன் அந்த கேள்வி கேட்குறா, ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் விவாகரத்தை கொடுன்னு சொல்லி இன்னும் நீ கொடுக்காமல் இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ எல்லாம் ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாடான்னு சொல்லி எம்பூட்டோ கேள்வியை கேட்டாங்க. அதையும் தாண்டி உன் மேலே உள்ள பாசத்துலேயும் நம்ம குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலேயும் தான் நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கல. நீ காவல் நிலையம் போன, நீ என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ண, என்கிட்ட பணம் கேட்டு மாதம் என்னை மிரட்டுற அப்படின்னு சொல்லிலாம் நான் எதையுமே மனசில் வச்சுக்கிறல.
இப்பயும் சொல்கிறேன், உங்கள் விஷயத்தில் இனிமேல் நான் முழு அக்கறை எடுக்கிறேன். நம்ம பையன் விஷயத்துலையும் இனிமேல் முழு அக்கறை எடுத்து அவனுக்கு காலகாலத்தில் ஒரு பெட் ஷாப்போ செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ வச்சு கொடுத்து அவனை வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தகப்பனாக எனது கடமை. கண்டிப்பாக இதை நான் செய்வேன். உனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காக செய்வேன். என் பிள்ளைக்காக இல்லைனாலும் காலையில் எங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய அறிவுரை சொன்னாங்க செங்கோட்டையிலேருந்து. அதுக்காகவும் கண்டிப்பான முறையில் உனக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு காவல் தெய்வமாக, ஒரு துணையாக, ஒரு இணையாக நான் நிற்பேன். எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க. தேவையில்லாமல் ஆத்திரப்படாத, கோவப்படாத, டென்ஷனை குறை. உனக்கு எது வேணும்? இந்த வந்தேன், ஏதோ திங்கிறதுக்கு வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்தேன். சரி, ஏதோ இந்த செவரட்டி வேணுன்ட்ட, ஈரல் வேணுன்ட்ட, ஏதோ சாப்பாட்டு ஐட்டத்தை வாங்கி கொடுத்தாலாவது உன் உடம்பை தேர்த்து. உனக்கு வந்து லோ சுகர் குறைய குறைய உனக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது. அதனால் இனிமேலும் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி இல்லை ஆவேசப்பட்டுக்கிட்டோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறது, போய் என்னை வந்து கூப்பிட்டு விட்றது, நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்கே வந்து இந்த இதே வேணாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம். என்றைக்குமே உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா வைவேன், பிரச்சனையே இல்லை. இவளோட சுயரூபத்தை வச்சு தான் நீங்கள் தான் நேற்றுலேருந்து பார்க்குறீங்கல்ல. ஏய், சும்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நான் வீடியோ போடும்போது தான் நீங்கள் கற்றுவீங்களா? ஆளும் மண்டைகளையும் பாருங்கள். இங்கே இருக்கிற நாய் பஞ்சாயத்து பண்ணதுன்னா இப்போ தான் இவளை வெளியே அனுப்பி விட்டுட்டு நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன். திருநாய் குலைக்குது, வீட்டு நாயும் குலைக்குது, திருநாயும் குலைக்குது. ஸோ நான் என்ன ஒரே வாரத்தில் சொல்கிறேன்னா, இனிமேல் என் விஷயத்தில் உனக்கு எப்பயுமே வந்து ஒரு அதை ஒரு சேஃப்டியான விஷயந்தான் நடக்குமே தவிர என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுடைய சுயரூபம் என்ன, நீ எனக்கு எவ்வளோ நல்லது நினைக்கிற, என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷனை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறணுங்கிற எண்ணம் உனக்கும் இருக்குது. உன்னையை நான் கண்கலங்காமல் காப்பாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு உண்மையான அன்பு, காதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் சூர்யா கிட்ட இருக்கிறது வெறும் பணம். அவகிட்ட இல்லை பணம், என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவள் குணமாக இருக்கிற மாதிரி அவன் நடிக்கிறான். ஏய், அங்கிட்டு போங்க. ஏய் பப்பு, ஐயோ ஐயா, ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே இங்கே பாருங்க என்னை போட்டு பாடா படுத்துதுங்க. இங்கே உள்ளே வா பப்பு. எங்கடா இங்கே இருக்கிறது அடங்க மாட்டேங்குது. இங்கே நம்மளுக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நான் எவ்வளோ பிரச்சனையை தலைக்கு மேலே சுமந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அப்போ தான் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். என் சண்டையும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த தெருநாய் சண்டைக்கும் இந்த குடும்ப சண்டைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அது ரோட்டில் குலைக்குது, நாங்கள் போய் வந்து வீடியோவில் உட்காந்து குலைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது, எங்களை கட்டுப்படுறதுக்கு ஆள் கிடையாது. உனக்கு தான் பண்ணணும். போய் நான் எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் பேச உட்காந்துக்கிட்டு அப்புறம் அவளுக்கு பாப்பா அப்புறம் ஆம்பளை தான் நான் பிரச்சனை பண்ணி இப்போ இந்த செலவானதை காட்டுறேன். பார்த்தவொடனே அவளுக்கு தூக்கிவார் போடும் பாருங்க. இப்போ வரைக்கும் அவளுக்கு சுவரட்டி வாங்கி கொடுத்தது, ஈரல், கறி, இன்னும் வந்து சில ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஸ்வீட்டு அது இதுன்னு. 3000 ரூபா காலி. கையிலேருந்து ஒரு 1000 ரூபா கையில் கேட்டால் 2 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன். 3 ரூபா இப்போ திருப்பி கொடுத்துருக்கேன். அப்போ 3 3 6, அன்னைக்கு ஒரு 3, அதில் தான் என் மையன் டயர் வாங்கி போட்டேன். இப்போ இன்றைக்கி போய் இப்போ ஸ்டேஷனில் பார்த்துட்டு வந்த வகையில் ஒரு 3000 ரூபா, 6000 ரூபா காலி. இன்னும் ஒரு 4 ரூபா தரணும். 10ஆம் தேதிக்குள்ளே தர்றேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் கொடுத்துருவேன். மாதம் அவளுக்கு ஸ்டேஷனில் சொன்ன மாதிரி 10 ரூபா 10 ரூபாங்க சொலையாங்க. நாங்கள் உழைச்சி கஷ்டப்படுறோம். என்னைய வந்து நாயே பேயே என்னென்னமோ பேசுகிறாங்க, புரோக்கருங்கிறானுங்க, கூட்டி கொடுத்தவேங்கிறானுங்க. இவளை சிங்கப்பூர் ஐட்டம், குதிரை மூஞ்சி, மூத்திரச்சந்து, இவளையும் திட்டுறாங்க. எல்லா திட்டையும் வாங்கிட்டு எங்கள் காசை, நாங்கள் சம்பாதிக்கிற காசை இங்கே பாருங்க எப்படி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே சொல்கிறேன், இவ தாங்க என்னை கடைசி வரைக்கும் பார்க்க போகிற ஒரே ஜீவன். இனிமேல் அவளை நான் நம்ப மாட்டேன், சுமிங்கிறவளை. சரியா? என்ன செக் பண்ணுற? ஏப்பா நான் அப்படி என்னப்பா உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட போகிறேன். 3 ரூபானா 3 ரூபா தான் கொடுத்துருக்கேன். ஆளை பாரு. அப்புறம் பழைய பாஸ்வேர்டு என்ன வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்களா? பாஸ்வேர்டு சும்மாடா உள்ளக்க நோண்டி நான் போட்ட பாஸ்வேர்டில் ஓப்பன் பண்ணி உள்ளக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு மணிக்கு ஒருக்கா. அதனால தான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமேல் செக் பண்ண முடியாதுல்ல. நான் ஒன்று சொல்லவா, என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், இவளுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். கடவுள் மேலானே இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு காலையில். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு இவகிட்டே கேட்டுக்கங்க. ஏய் காலையில் இங்கே வா, ஒரே ஒரு நிமிஷம்டா. ஏன்னா இந்த விஷயம் இவளை வச்சு தான் நான் கேட்கணும். இங்கே வா, சொல்லு. சொன்ன விஷயத்தை மாத்திரம் அப்படியே சொல்லு. காலையில் நீ எங்கே போகிறேன்னு சொன்ன?
திருப்பூருக்கு வந்து அவங்க பார்க்க போறேன்னு போறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இல்ல வெயிட் பண்ணு, காரை சர்வீஸ் விட்டுட்டு நான் கூட்டிட்டு போறேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன அதுக்கு முதல் என்ன சொன்னேன்? வெயில்ல போனா நீ கருத்து போயிருவேன்னு சொன்னேன். கருத்துருவா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துரும் சொன்னா. அதுக்கப்புறம் தானே நான் சரி வேணாம் பண்ணி உட்காந்தேன். ஆமா, கார்லடா பிரேக் ஆயில் கிடையாது, ஸ்டேரிங் ஆயில் கிடையாது. கேளுங்க, இன்ஜின் ஆயில மாத்தி 10,000 கிலோமீட்டருக்கு மேல ஆகி போச்சு. வீல் அலைன்மெண்ட் பார்க்கல, சர்வீஸ் பண்ணல. இதோட ஓட்டிட்டு போனா உங்க ஆசை நிறைவேறாத. இவங்க அடிக்கடி என்ன சொல்லுவானுங்க, புளிய மரத்துல போய் கோர்த்துருமாமா, லாரி கடியில பார்க் பண்ணு. உண்மையாலுமே அந்த வண்டியில வந்து இந்த பிரேக் இது இல்லையா, ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்கு, ரெண்டாவது டயர் வந்து பஞ்சர். நாங்க பஞ்சர் ஓட்டி இது பண்றோம், கலட்டி எல்லாம் வேலை பார்க்கணும். பஞ்சர் ஒட்டல, T+ டயருங்கிறதுனால காத்து இறங்கிடுது. 10,000 ரூபா வேணும் இப்ப அந்த காரை நாங்க வேலை பார்க்கறதுக்கு. ஆயில் மாத்தணும், டயர் முடிஞ்சா 2 டயர் மாத்தலாம்னு இருக்கோம். 2 இது மாத்தினாதான் நம்ம ஓட்ட முடியும். உள்ளுக்குள்ள காரை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நிறைய ஓட்டும் போது நடு வழியில நின்றுதுடா. நின்று பின்னாடி வர்றவன் கார் போகுதுன்னு சொல்லி வேகமா அடிச்சா என்னத்துக்கு ஆகும்? அதனால வேணாப்பா, வேலையை பார்த்துட்டு போலான்னுச்சு. சரி விடு. கார் ரம்ஜானுக்கு நாங்க ரம்ஜான் வசூல் பண்றதா இல்ல வந்து அதுக்கு செலவு பண்றதா இல்ல காரை போகணும், பார்க்க போகணும், ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எப்படி இது வரைக்கும் ஒரு நயா பைசா திரள் நிதி வரல. கண்டிப்பா சொல்றேன், கடவுள் மேல சத்தியமா 1 ரூபா கூட வரல. இப்ப கூட ஒரு தெரிஞ்சவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தேன், 10 பைசா இல்ல, அம்மா ஜெல்லி இல்ல. முன்னெல்லாம் நீங்க எல்லாரும் கொடுத்து உதவுனாங்க, எங்களுக்கு அது தெரியல. இப்ப எங்க கை காசு போட்டு செலவழிக்க உடனே வந்துருவாங்க. அதான் கோழி குழம்பு வச்சுட்டீங்க. என்னடா 100 ரூபாய்க்கு ஒரு கோழி வீடியோ எடுத்து போட்டியா? சிக்கன் எடுத்துட்டு வந்தாரு, இப்ப லைவ் போட்டுக்கிட்டதல்ல. ஐயா, நான் இன்னைக்கு ஏதாவது பழைய சோறு துவையன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஒரு போன் வரவும் லைவ் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமான போன் அப்படிங்கறனால இந்த சிக்கன் குழம்பு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காருடா. என்னடா பண்ண சொல்றீங்க? கோழி சில்லறை அது. சில்லறையா? ஆமா, கறி இல்ல. அதுதான் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். 100 ரூபாய் இல்ல, 70 ரூபாய் தான். 70 ரூபாய் எனக்கு தெரியாதுடா. சரியா, நல்ல கறியை முண்டமா காமிச்சேன். அது மாதிரி குறைச்சல காமிச்சியா? எப்ப காமிச்ச? பிராயர் எவ்வளவு இருக்கும்? 150 200? கோழி சில்லறைன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் எதுக்கு அவங்க முன்னால போய் கோழி சில்லறை? சரி, எது எப்படி கிடந்தாலும் நான் ஒண்ணு போட்டா நீ ஏன் மேட்சுக்கு மேட்சா தூக்கி போட்டு? நீ போட்டதால நான் பார்க்கல, நான் யதார்த்தமா போட்டேன். யதார்த்தமா போட்டானா? நல்லா பாத்துக்கங்கடா. இதை நான் ஸ்டேஷன் போகும்போது போட்டு போனது. சரி, ரைட், ஓகே மக்களே, கிளம்புறேன். நான் சாப்பிட்டுட்டு 6 மணி லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். சோறு மட்டும் திங்காம இருக்கவே மாட்டேங்கிறேன். கவலையில சோறு இறங்குதா உனக்கு? இறங்க மாட்டேங்குதுப்பா. சரி, சாப்பிட்றேன். சாப்பிட்டு அடுத்த கட்ட வேலையை நான் பாக்குறேங்க. 6 மணி லைவ்ல சந்திப்போம். ஓகேவா? பாய்.